கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு தேவனுக்கு கனி கொடுங்கள், தேவனுக்கு கனி கொடுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, கனி கொடுப்பது என்பது எங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டுமானால், ஒரு மரத்தை வைத்து அதிலே எப்படியாக நல்ல கனிகள், நல்ல ஒரு ஆசீர்வாதமான விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறது போல, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக நானும் நீங்களும் தேவனுக்கு கனி கொடுக்கத்தக்கதாக, ஒரு தேவனுக்கு ஒரு பிரயோஜனமானவர்களாக நாங்கள் வாழ்வது, தேவனுக்குள்ளே ஒரு அவருக்கேற்ற ஒரு தாக்கத்தை கொடுப்பது அல்லது அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. நான் சொன்னது போல இந்த பூமியிலும் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மாமரத்தை வைத்தோம் என்று சொன்னால், அந்த மாமரத்திலே நல்ல ஒரு மாம்பழத்தை எதிர்பார்த்து இப்படியாக அன்புக்குரியவர்களே அந்த கனிக்காக நாங்கள் பிரயாசப்படுவது உண்டு. எப்படியாவது இதிலிருந்து இந்த விதமான இந்த வகையான இந்த மாம்பழம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த மாங்கன்றுகளை வைத்து அதற்கான பிரயாசங்களை நாங்கள் செய்வதுண்டு. அன்புக்குரியவர்களை, இப்படியாக பல விடயங்களிலே பல உலகத்திலே நாங்கள் ஒரு விவசாயத்தை செய்வோமானால் அதிலிருந்து ஒரு பிரயோஜனமான நல்ல காரியங்களை எதிர்பார்த்து அங்கே விதைப்பார்கள். பல விடயங்களை அங்கே விவசாயங்களிலே ஏற்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாகத்தான் தேவனுக்குள்ளாக நானும் நீங்களும் கனி கொடுக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, அன்பானவர்களே, கனி கொடுப்பது என்பது தேவனுக்கு ஒரு பிரயோஜனமான காரியங்களை வெளிப்படுத்துவது, தேவனை நாங்கள் பிரதிபலிக்கிற, தேவனுடைய ஒரு திட்டங்களை நாங்கள் செயற்படுத்துகிற, ஒரு தேவனுக்குள்ளாக தேவனை ஒரு மகிமைப்படுத்தி இது தேவனுடைய காரியம் என்று சொல்லி ஒரு தாக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுவது தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெரிதாக நாங்கள் ஏதோ பெரிய காரியம், இதுக்கு என்ன விளக்கம் என்று நாங்கள் பெரிதாக நினைக்காமல், இதை ஒரு சிறிய அளவிலே ஒரு விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கு, நாங்கள் எப்படியெல்லாம் ஒரு கனி கொடுப்பதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய பிரகாரமாக சில மரங்களை நட்டு நாங்களே எதிர்பார்ப்போம். இந்த தென்னை மரத்தை வைத்தால் எங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்வது, தேங்காய் வரும், அல்லது அதிலிருந்து பிரயோஜனமான காரியங்கள் வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து அப்படியாக பல விடயங்களை வைக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மாமரத்தையோ ஏதோ பப்பாசி மரமோ, இப்படி என்ன காரியம், ஒரு கனி வர வேண்டும், ஒரு கனி அதிலிருந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க வேண்டும், அல்லது அதை எடுத்து ஒரு பிரயோஜனப்படுத்தி கொள்வதற்கு, அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வருவதற்கு எதுவாக இப்படியான ஒரு கனியை எதிர்பார்த்து, அதிலிருந்து ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து இந்த பூமியிலே பல காரியங்களை நாங்கள் செயற்படுத்துவதுண்டு. அன்பானவர்களே, இதே போல பல காரியங்கள், நான் இந்த மரங்கள் விவசாயங்களை பற்றி நான் சொன்னாலும், பல காரியங்கள் வேறு ஏதாவது ஒரு வியாபார காரியங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு பிரயோஜனம் வர வேண்டும், அதிலிருந்து எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக எங்களை ஒரு மகிழ்விக்கத்தக்கதாக அது வெளிப்பட வேண்டும். எங்களுடைய பிரயாசங்கள் அதற்குள்ளே போட்டிருப்போம். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, இந்த தேவனுக்கு கனி கொடுக்கிறது என்று சொன்னால், நாங்கள் தேவனுக்காக, அது தேவன் மகிழ வேண்டும், தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவனுக்குள்ளாக அவருக்கேற்ற ஒரு 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 தாக்கத்தை கொடுத்து வாழ்வது, தேவனை பிரதிபலித்து வாழ்வது, தேவனுடைய திட்டங்களின் பிரகாரம் அந்த திட்டங்களை இந்த பூமியிலே செயற்படுத்தி வாழ்வது தேவனுக்கு கனி கொடுக்கிற
ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஒரு பிரயோஜனமாக, அவருக்கு மகிமையாக இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ்வது தேவனுடைய பிள்ளைகளே ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. இதற்கென்று தேவன் எங்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன். நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள் அன்புக்குரியவர்களே. யோவான் புஸ்தகத்திலே அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம் இருந்து நான் 4வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் பாருங்கள், இது முன்பான வசனங்கள் தான். ஆனால் பாருங்கள், அதற்கு முன்பதாக நீங்கள் பாருங்கள், யோவான் 15:16 நான் முதலாவது வாசித்து விட்டு நான் இது சார்பாகத்தான் நான் இப்பொழுது வாசித்த வார்த்தைகளும் பாருங்கள். யோவான் 15:16, ஏனென்றால் தேவன் எங்களை கனி கொடுக்கும்படியாய் தெரிந்திருக்கு. அதற்கான ஒரு ஆதார வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, இதில் அழகாக சொல்லுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் கொடுக்கத்தக்கதா நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப கனி கொடுக்கும்படிக்கும் அன்புக்குரியவர்களே, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் எங்களை கனி கொடுக்கும்படியாக, ஆமென், அவருக்கு ஒரு பிரயோஜனமான காரியங்களை இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படியாக, அவருக்கேற்ற ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்படியாக, அவரை பிரதிபலிக்கும்படியாக தேவ பிள்ளைகளே நானும் நீங்களும் ஆண்டவருக்கென்று ஒரு கனி கொடுக்கிற, இதுதான் அந்த அவருக்கு ஒரு பிரயோஜனமான காரியங்களை வெளிப்படுத்துவது என்பது தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே இப்படியாக கர்த்தர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமென். நாங்கள் கனி கொடுக்கிறது என்று சொன்னால் நாங்கள் ஒரு கசப்பான கனியையோ அல்லது ஒரு கெட்ட கனியையோ நாங்கள் கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவர் கனி கொடுக்க எங்களை எப்படியெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார், நாங்கள் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்பது எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேதத்திலே சொல்லப்படுகிறது. நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட எங்களை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த தீர்ப்புக்கு பாத்திரமாய் இருந்த எங்களை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி, எங்களுடைய பாவங்களை கழுவி, தேவனுடைய பிள்ளைகளை அவருக்குள்ளாக எங்களை மீட்டெடுத்து எங்களை ரட்சித்து அவருக்குள்ளாக எங்களை தேவனுடைய பிள்ளைகளே அவர் கனி கொடுக்கத்தக்கதாய் அவருக்கேற்ற ஒரு சுபாவங்கள்னாலே எங்களை நிரப்பி அவருக்கு கனி கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளை எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், தெரிந்திருக்கிறார். ஆகவேதான் நான் சொல்லுகிறது போல தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். தேவன் எப்படி எங்களை தெரிந்தெடுத்து நாங்கள் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அதில் இருந்தெல்லாம் எங்களை மீட்டெடுத்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி எங்களுடைய காரியங்களிலே நல்ல விஷயங்களை கர்த்தர் அவருடைய வார்த்தைகளினாலே எங்களுக்குள்ளாக உண்டாக்கும்படியாக அவருடைய காரியங்களை எங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த தேவனுக்கு நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் அன்புக்குரியவர்களே தேவனாலே மீட்கப்பட்ட நாங்கள் கனி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நான் வாழ்ந்தால் போதும், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு எல்லாம் இந்த நாட்களிலே எனக்கு என்னுடைய தேவையான காரியங்கள் சந்திக்கப்பட்டால் போதும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நான் ஒரு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் அல்லது மற்றவர்களுக்கு என்னுடைய தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்லி அப்படியெல்லாம் இருந்து விடக்கூடாது. கனி கொடுக்காமலும் இருக்கக்கூடாது, கெட்ட கனியையும் கொடுக்கக்கூடாது. வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அவை தேவனுக்கென்று கனி கொடுக்கிற, தேவனுக்கேற்ற கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும். அவ தேவனுக்கேற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கை
எப்படியாக அந்த தேவனுக்கேற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கை என்று சொன்னால், தேவனை சார்ந்து தேவனுடைய தேவனுடைய திட்டங்களை எங்களுக்குள்ளாக நாங்கள் உள்வாங்கி அதன் பிரகாரம் நாங்கள் செயற்பட வேண்டும். அதன் பிரகாரம் நாங்கள் இந்த பூமியிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். அந்த தேவனுடைய திட்டங்களை இந்த பூமியிலே பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் கனி கொடுக்கிற, தேவனுக்கேற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து, ஆமேன், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பிரதிபலிக்க வேண்டும், எங்களை அல்ல. ஆமேன். நான் யார், என்னுடைய குடும்பம் என்ன என்று அல்ல, தேவன், எனக்குள்ள இருக்கிற தேவன், என் தேவனுடைய காரியம் எப்படிப்பட்டது, என்னை மாற்றினார், உங்களையும் மாற்றுவார் என்று சொல்லத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். என்னை குறித்தோ என்னுடைய அந்தஸ்தை குறித்தோ அல்லது என்னுடைய குடும்பத்தை குறித்தோ என்னுடைய பொருளை குறித்தோ அறிவை குறித்தோ அல்ல, கர்த்தர் எனக்கு இவைகளெல்லாம் தந்தது கர்த்தர் என்று சொல்லி கர்த்தரை அன்புக்குரியவர்களை மகிமைப்படுத்தி, ஆமேன், அவருக்கு ஒரு 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 மகிமை உண்டாகத்தக்கதாக இந்த பூமியிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆமேன். ஆகவேதான் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நாங்கள் கர்த்தரோடு இருந்து தான் அன்பானவர்களை தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்க முடியும். ஆமீன். நாங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வேறு விதங்களில் தான் கனிகள் வேறு விதங்களை ஆக இருக்கு. இந்த கனி தேவனுக்கேற்ற கனி, இது தேவனுடைய நாமம் தான் அதிலே மகிமைப்பட வேண்டும். அதுதான் தேவனுக்கேற்ற கனி என்று சொல்லுகிறேன். அதனால தான் அவர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறாராம் கனி கொடுக்கும்படியாக. ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, இது சொல்லப்படுது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே அன்பானவர்களை, நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமேன். பாருங்கள், இன்னும் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். யோவான் 15 இருந்து ஆரம்பத்தில் வாசித்த பகுதி தான். 15:4 இருந்து பாருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். அன்பானவர்களை, பாருங்கள் எப்படி நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிலே நிலைத்திருக்க வேண்டும், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல அன்புக்குரியவர்களை என்னிலை தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, நான் சொன்னது போல ஆரம்பத்திலே, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய ஆலோசனைகளை உள்வாங்கினவர்களாக அன்புக்குரியவர்களே நாங்கள் அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் நிலைத்திரு அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை உள்வாங்கி அதன் பிரகாரம் நாங்கள் வாழ்வது அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி நிலைத்திருந்தால் தான் நாங்கள் கனி கொடுப்போம். நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று இந்த யோவான் 15:4 படித்தோம். பாருங்கள், அதுல அடுத்த வசனம் சொல், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப அவரில நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், நாங்களும் அவரில நிலைத்திருக்க அவர் எங்களிலே நிலைத்திருப்பார் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும். ஆமென். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். பாருங்கள், ஒரு கணவன் மனைவியாய் திருமண பந்தத்தில் இணைந்த பிற்பாடு எப்படியாக அங்கே ஒரு பிள்ளை பாக்கியம், ஒரு கற்பத்தின் கனி எப்படி வெளியே வருகிறது, ஒரு ஆணின் அந்த வித்தை அந்த பெண்ணின் கற்பம் எப்படியாக உள்வாங்கி அதை எப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே ஒரு கற்பத்தின் ஒரு கனியை உருவாக்கி அங்கே வெளியே பிறப்பிக்கிறது போல, அன்புக்குரியவர்களே,
இதுதான் தேவனுடைய திட்டங்களை நாங்கள் உள்வாங்கி அதிலே நிலைத்திருந்து அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி நாங்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது அதன் பிரகாரம் நாங்கள் செயற்படும் பொழுதுதான் அது கனி. பாருங்கள், நான் சொன்னது போல எப்படி அந்த 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 பெண்ணானவள் அந்த தன்னுடைய கணவனுடைய வித்தை எடுத்து அந்த கற்பத்திலே வைத்து எப்படி ஒரு அந்த கற்பத்தின் கனியை ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு பின்பு வெளியே கொண்டு வருவது போல நாங்களும் தேவனுடைய திட்டங்களை உள்வாங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த திட்டங்களின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அன்புக்குரியவர் அதன் பிரகாரம் நாங்கள் செயற்படுவது, அதன் பிரகாரம் ஒரு தாக்கத்தை உண்டாக்குவது, ஆமேன், பிரதிபலிப்பது, பல காரியங்களை கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் நடப்பிப்பது ஒரு கனியுள்ள வாழ்க்கை. ஆமேன். ஆகவே இதே போல அன்புக்குரியவர்களே, நாங்கள் அவரிலே நிலைத்திருந்தார், அவரும் எங்களிலே நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். பாருங்கள், இயேசுவை குறித்து கூட சொல்லப்படுகிறது, இயேசுவும் எப்படி பிதாவோடு அவர் இணைந்திருந்தபடியால், பிதாவோடு அவர் சேர்ந்து அவர் அந்த பிதா சொன்னதின் பிரகாரம் செயற்பட்டபடியால் அவர் எவ்வளவோ பிதாவுக்கு மகிமை உண்டாக பிதாவுக்குடைய விருப்பத்தின் பிரகாரம் அங்கே நடந்த பொழுது பிதாவுக்கு பல கனிகளை இந்த பூமியிலே கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அதுதான் யோவான் 8:28 சொல்லப்படுகிற. யோவான் 8:28 சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். ஆனால் பாருங்கள், யோவான் 8:28, ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷ குமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். ஆமென். அவர் என்ன சொல்றார் இதுல? முக்கியமான சில வார்த்தையை தான் சொல்ற, சுயமாய் ஒன்றும் செய்யாமல். அதான், அப்ப அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அப்ப அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கனியை நாங்கள் தேவனுக்கேற்ற கனிகளாய் கொடுக்க முடியும். ஆமென். சொல்ற, என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். அவையே அன்புக்குரியவர்களே, இதே போலதான் யோவான் 5:19 கூட இதைத்தான் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாக மெய்யாக நான் உங்களை சொல்றேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதா என்ன சொன்னாரோ அதன் பிரகாரமே இயேசு இந்த பூமியிலே செய்து பிதாவுக்கு மகிமை உண்டாக, பிதாவுக்கு கனி கொடுக்கத்தக்கதாக அன்புக்குரியவர்களே அவர் செயற்பட்டதை இங்கே இந்த வார்த்தைகளிலே படித்தோம். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். நாங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை எங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது, அதன் பிரகாரம் வாழும் பொழுது, நாங்கள் அன்புக்குரியவர்களே நிச்சயமாய் தேவனுக்கு கனிகளை கொடுப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவரை பிரதிபலித்துக் கொண்டே இருப்போம். அவருக்கேற்ற ஒரு தாக்கத்தை உண்டாக்கி கொண்டு எங்களுடைய பேச்சிலே, நடையிலே, எங்களுடைய செய்கைகளிலே, எங்களுடைய நடவடிக்கை எல்லாம் தேவனுக்கேற்ற விதமாகத்தான் வெளிப்படும். அது ஒரு கனி உள்ள வாழ்க்கை, அது கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஒரு பாவமான காரியங்களை செய்யாமல், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யாமல், தேவனுக்கேற்ற விதமாக தேவன் எப்படி ஒரு நல்ல காரியங்களை செய்ய சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம், நல்ல விடயங்களை எப்படி சொல்லுகிறாரோ, எப்படியெல்லாம் பேச சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் பேசுவது ஒரு நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை. அன்புக்குரியவர்கள், ஆமென். இயேசுவும் பிதாவுக்கு எப்படி பிதா சொன்னதின் பிரகாரமே செய்தார், செயற்பட்டார், அவரை சார்ந்திருந்தார், அவருக்கேற்ற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே கனி கொடுத்தது போல நாங்களும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை சார்ந்து தேவனுக்கேற்ற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி தேவனுடைய திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கைகளுக்குள்ளே உள்வாங்கி நாங்கள் அந்த திட்டங்களை இந்த பூமியிலே நாங்கள் செயற்படுத்தி அன்புக்குரியவர்களை வாழ வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், நற்கிரியைகள் மூலம் நாங்கள் வேதத்திலே மத்தேயு 5 உங்களுக்கு தெரியும், மத்தேயு 5:16 சொல்லப்படுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இது நற்கிரியை என்பது ஒரு கனி என்று கொலேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், வாசிக்கிறது, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, அவர் நற்கிரிகளும் ஆகிய
கனிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மத்தேயு 5:16 வாசித்தோம். எப்படி என்று சொன்னால், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்ப இதெல்லாம் ஒரு கனி, அன்புக்குரியவர்களே, எங்களுடைய நல்ல கிரியைகள். ஆமேன். ஒரு உதவி செய்கிறதோ ஏதோ தேவனுக்குள்ளாக தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, அன்புக்குரியவர்களே, நாங்கள் கனி கொடுக்க வேண்டுமா? ஆமேன். இப்படி நற்கிரியைகள் செய்வது ஒரு கனி உள்ள வாழ்க்கை. எங்களுடைய சுபாவங்கள் மூலமாக கூட, நான் சொன்னது போல, ஒரு நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது, ஆமேன், ஒரு ஆறுதலாக சில காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஏதாவது உதவிகளை செய்யும் பொழுது, அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு ஜெபத்தினாலே ஒரு உதவி செய்யும் பொழுது, இதெல்லாம் தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கை. தேவனுக்குள்ளாக தேவனுடைய திட்டங்களை நாங்கள் தேவ பிள்ளைகளை அவருடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த பூமியிலே எங்களுடைய வாழ்க்கைகள் மூலமாக வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, கனி உள்ள வாழ்க்கை. இது நற்கிரியைகள் ஆகிய கனிகள் என்று கொலைசேரில பார்க்கிறோம். அவை மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று சொல்லப்பட்டது போல, இந்த கனி உள்ள வாழ்க்கையை கண்டு தேவனுக்குள்ளாக எப்படி ஒரு உண்மையாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார், ஒரு பரிசுத்தமாயிருக்கிறார், ஒரு உதவி செய்கிறார், இரக்கமுள்ளவராய், இப்படியெல்லாம் இந்த நல்ல கிரியைகளை கண்டு, இந்த கனியை கண்டு, நற்கிரியைகளாகிய கனிகள் என்று சொல்லப்படுகிறது, இந்த கனிகளை கண்டு, ஆமேன், தேவனை மனுஷர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் கசப்பான கனிகளை கொடுக்க கூடாது. ஏசாயாவிலே உங்களுக்கு தெரியும் ஒரு உதாரணத்தை அங்கே இயேசு தேவன் சொல்லுகிறதை பாருங்கள். ஏசாயா 5:1-2 வார்த்தைகளை வாசிக்கிறேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களை, இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் எங்களை நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று எங்களை அழைத்தார். நான் சொன்னது போல நாங்கள் எப்படி இருந்தோம்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருந்தோம். ஆமேன். அவருக்கு தூரமாயிருந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களை அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, இரக்கங்களினாலே எங்களை கூட்டி அணைத்து, அன்புக்குரியவர்கள் இரத்தத்தினால் எங்களை கழுவி, எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அவருக்கு ஒரு கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அவர் வழிநடத்தி இருக்கிறபடினாலே நாங்கள் அவருக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமேன். அவருக்கேற்ற தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கை தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதை விட்டு இதை பார்த்தது போல தேவன் எல்லாவற்றையும் அவர் வேலியடைத்து கற்களை பொறுக்கி அதில் நற்குல சில திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு அது நல்ல திராட்சை பழங்களை உண்டு தரும் என்று காத்திருந்த அது கசப்பான பழங்களை. அப்ப இப்படி இருக்கக்கூடாது. கத்தருக்கென்று ஒரு நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஆமேன், மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ வேண்டும். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் நிச்சயமாக தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் இந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே தேவனுக்கென்று நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் தேவனை பிரதிபலித்து தேவனுக்கேற்ற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் எங்களுக்குள்ளான ஒரு மாற்றங்களை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஆமேன். அந்த வாழ்க்கை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதனால் தான் அங்கே மத்தேயுவிலே அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. மத்தேயுவின் புஸ்தகத்திலே, அன்புக்குரியவர்களே, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 3:8 மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப நாங்கள் மனம் திரும்பி விட்டோம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல மனம் திரும்பி விட்டோம், பாவத்திலிருந்து நாங்கள் தேவனுக்குள்ளாய் வந்து விட்டோம் என்றால் அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, மீண்டும் பாவம் செய்யாதபடி, மீண்டும் ஒரு சண்டை பிடிக்கிறவர்களாக, மீண்டும் ஒரு களவு செய்கிறவர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக, அல்லது மீண்டும் பொய் சொல்லுகிறவர்களாக, அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாக எங்களுடைய பேச்சுக்கள், காரியங்கள் இல்லாதபடிக்கு நாங்கள் தேவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து திரும்பி இருக்கிறோம் என்று சொல்வதற்கு நாங்கள் முந்தி பேசின பேச்சை விட்டு, நாங்கள் முந்தி நடந்த வாழ்க்கையை விட்டு, செயற்பாடுகளை விட்டு கர்த்தருக்குள்ளாக
உண்மையாக உத்தமமாக அன்புக்குரியவர்களே நாங்கள் ஒரு சாட்சியாக அந்த ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு கனி, ஒரு சாட்சி, ஒரு வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சகேயுவை குறித்து உங்களுக்கு தெரியும். சகேயு அவன் மனம் திரும்பின பிற்பாடு அங்கே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். அங்கே எப்படி அதற்குள்ளே எவ்வளவுத்துக்கு இடையூறுகள் வந்தது, ஆனாலும் அங்கே அவன் முயற்சி செய்து அவன் அந்த காட்டத்தி மரத்திலே ஏறி நின்று இயேசுவை பார்க்கும்படியாக அவன் ஏறினான். இயேசு அதை கண்டார், அது அந்த அவனுடைய வாஞ்சியை அறிந்து அவனை அழைத்தார் என்றெல்லாம் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சகேயுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. லூக்கா புஸ்தகம், அன்புக்குரியவர்களே, லூக்காவின் புஸ்தகத்திலே 19வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கிறேன். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் இயேசு வா, உன் வீட்டுக்கு நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்த பொழுது, அவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போன பொழுது அங்கே இயேசுவிடம் இப்படியான அறிக்கை செய்கிறான். அங்கே சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். பாருங்கள் அன்பானவர்களே, அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு கனி. தேவனுக்குள்ளாக அவன் மனம் திரும்பிட்டான். நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, தான் எப்படியாக ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று அவன் இயேசுவாலே உணர்த்தப்பட்ட பின்பு எந்த அதில் எழுதப்படாவிட்டாலும் அவர்கள் நடந்து போகும் பொழுது அவனுடைய பிரசன்னம், அவருடைய பேச்சுக்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இவன் சொல்றான், அவன் அதில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானா நாளத்தனியாய். இதுதான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. அப்ப தேவனுக்கேற்ற ஒரு கனி மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு கனியாக எப்படி வெளிப்படுகிறது என்றால், தான் யாரிடத்திலும் அநியாயமாய் வேண்டினதுண்டால் நாளத்தனியாய் திருப்ப கொடுக்கிறேன். என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த கனி தேவன் சொல்லுகிறார். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி எப்படி என்று சொல்லி அங்கே இயேசுவிடத்திலே கேட்ட பொழுது அங்கே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே, லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், அப்பொழுது 8லிருந்து வாசிக்கும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவான் ஸ்நானகனை நோக்கி கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்று சொல்லி அங்க அப்படி தொடர்ந்து சில காரியங்களை சொல்ல, ஆயக்காரன் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதுகிறேன், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றார். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யா குற்றம் சாட்டாமல் உங்கள் சம்பளமே போதுமென்றிருங்கள் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், எப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படியான ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற கனி உண்டாக வேண்டும் என்று சொல்லி போர்ச்சேவகர்களுக்கு சொல்லுகிறான், அங்கே ஆயக்காரருக்கு சொல்லுகிறான், இப்படியாக அந்த வந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 அங்கு இருந்தால் 1 இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும், ஆகாரத்தை உடையவனும் இப்படியாய் செய்ய வேண்டும். போர்ச்சேவகர்கள் எப்படியாக நீங்கள் மற்றவர்களை ஒருவருக்கு இடுக்கண் செய்யாமலும் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதை கூட நாங்கள் இதிலே பார்க்கிறோம். இப்படி அன்பானவர்கள், இதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நாங்கள் இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் எங்களுக்குடைய தேவைகள், எங்களுக்கு சில வேளைகளை மற்றவர்களை
துக்கப்படுத்தி ஏமாற்றி பல காரியங்களை செய்திருந்தாலும் தேவனுக்குள்ளாக வந்த பிற்பாடு தேவனை பிரதிபலிக்கிற வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை அவரிலே நிலைத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையில இருக்கிறது தான் நாங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்ப அவர்ல நிலைத்திருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி வாழ்வதுதான் அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை. இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது, எது மனந்திரும்புதலுக்கேற்ற கனி என்று அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, அங்கே இல்லாதவனுக்கு 2 அங்கேயுள்ளவன் 1 கொடுக்க வேண்டும், ஆமென், இல்லாதவன் 2 அங்கேயுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும், ஆகாரத்தை இப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். போற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய சம்பளங்களை போதும் என்று இருக்க வேண்டும், லஞ்சம் வேண்டக்கூடாது, ஏதாவது அநியாயமாய் பொய் குற்றச்சாட்டுகள் செய்யக்கூடாது, இப்படி பல காரியங்களை சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன் பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் தேவனுக்குள்ளாக எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய செயல்கள், தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே தேவனை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். எங்களுடைய சுபாவங்கள், ஆவியின் கனிகளை குறித்து அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. கலாத்தியர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 22, 23, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும். இப்படியான கனியுள்ள ஒரு வாழ்க்கை, சாந்தமான, சந்தோஷமான, சமாதானமான எங்களுடைய வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு தேவனுக்கே உள்ளாக வருவதற்கு ஏதுவாக மாற வேண்டும். இது தேவனுக்கேற்ற ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை. இப்படியான எங்களுக்குள்ளே இந்த சுபாவங்களை வெளிப்படுத்தும் தயவாய், நீடிய பொறுமையாய், சாந்தமாய், நாங்கள் கோபப்படாமல், எங்களுடைய சத்தங்களை உயர்த்தாமல், அன்புக்குரியவர்களே, எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல எங்களுடைய காரியங்களை செயற்படுத்தாமல், இப்படி அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கைகள் எந்த நிலையிலும் நாங்கள் வாழும் பொழுது, எந்த கோபப்படுத்துகிற சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் எங்களுக்கு எதிராக எழும்புகிற காரியங்களா இருக்க, எல்லாத்திலும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம், அந்த திட்டம், அந்த தேவ ஆலோசனையின் பிரகாரம் நான் வாழும் பொழுது தேவனுக்கேற்ற கனி, எனக்கு எதிராய் பல சூழ்ச்சிகள், பல எதிரான காரியங்கள் செயற்படுத்தினாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சத்துருவையும் சிநேகித்து, சத்துருக்களுக்கும் அன்புக்குரியவர்களே நாங்கள் சிநேகித்து, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து, இப்படியாக வாழ்வது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அவை கனி கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும். ஆமென். உங்களுக்கு தெரியும், யோசேப்பு எப்படியாக தன்னுடைய சொந்த சகோதரர்களாக விற்கப்பட்டு அங்கே ஒரு போர்த்திபாருடைய வீட்டிலே அவன் வேலைக்காக அமர்த்தப்பட்ட பொழுது, அந்த இடத்திலும் தேவனுடைய பிள்ளைகளே அங்கே போர்த்திபாரே சொல்லுகிறார், யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், யோசேப்பின் நிமித்தம் போர்த்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, அவனே சாட்சியாய் கர்த்தருனோடு இருக்கிறபடியால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் சொல்லுகிறான். இப்படியாக அன்புக்குரிய ஒரு கனி கொடுத்தான் தேவனுக்கேற்ற. அவன் யோசேப்பு தேவனோடு இருக்கிறான், தேவனோடு இருக்கிறார் என்பதை அந்த போர்த்திபார் கண்டு, அந்த வீடு கூட அந்த யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று அவனே கண்டு தேவனை மகிமைத்தான் கனி கொடுக்கிறப்ப. நாங்களும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். நாங்கள் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். நாங்கள் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற மக்களோடு சேர்ந்து வேலை செய்கிற இடங்கள்ல, பாடசாலைகள்ல அவர்களோடு சேர்ந்து கூடி கூத்தாடி அப்படி பரியாசங்கள் இப்படி செய்து வாழ்வோம் என்றால் தேவனுக்கு ஏற்ற ஒரு கனியை கொடுக்க மாட்டோம். அது தேவன் எப்படி அதிலே என்ன நடக்க சொல்லுகிறார், பேச சொல்லுகிறார், அந்த ஜனங்களுக்கு எப்படி தேவனை என்னுடைய வாழ்க்கை மூலம் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வெளிப்படுத்தலாமோ அப்படி நாங்கள் வெளிப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வது, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவது தேவனுக்கேற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கை. யோசேப்பு வேதத்திலே யோசேப்பு கனிதரும் அங்கே செடி என்று சொல்லப்படுது. அப்படியா அவன் கனி கொடுத்தான், போர்த்திபாருடைய வீட்டிலே கனி கொடுத்தான். ஆமென். அங்கே தேவன் மகிமைப்படத்தக்க அந்த போர்த்திபாரே சொல்லுகிறான். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இதே போல கர்த்தரை எந்த இடத்திலும், எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை
சகோதரர்கள் விட்டு விட்டார்களே, இப்படியான ஒரு ஒரு இடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி யோசேப்பு அவன் துக்கித்து சோர்ந்து போய் சகோதரர்களை பழி வேண்ட வேண்டுமே என்று சொல்லி, அல்லது அந்த இடத்திலே எப்படியாவது வாழ்வோம் என்று சொல்லி வாழல. கர்த்தருக்குள்ளாய் வாழ்ந்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தான், கர்த்தரை பிரதிபலித்து வாழ்ந்தான். அந்த இடத்திலே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, போத்திபாருடைய வீடு. அவன் தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு கனி கொடுத்தான். அந்த இடத்திலும் தேவனை வெளிப்படுத்தினான், தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தான். அதனாலே போத்திபாரை சொல்லுகிறார், ஆமேன், உன் நிமித்தம் என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும், ஆமேன், யோசேப்பு கர்த்தரோடு இருக்கிறார் என்றும் அவன் அறிந்தள்ளி சொல்லப்படுகிறது. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை இப்படித்தான் கனி கொடுக்க வேண்டும். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல, அல்லது மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லியோ வாழாமல், கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி, அதான் அவரிலும் நாங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை எங்களில் நிலைத்திருந்தா தான் நாங்கள் கனி கொடுக்க முடியுமா? அவருக்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி, நாங்கள் எப்படி அன்பு காட்ட வேண்டுமோ, நாங்கள் எப்படி மற்றவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுமோ, எப்படி மற்றவர்களை சிநேகிக்க வேண்டுமோ சிநேகிப்போம். எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம், பேசலாம், சிநேகிப்போம். இதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அன்புக்குரியவர்களை பாருங்கள், அந்த நாகமானுடைய வீட்டிலே இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த சிறுமி, அவள் அந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது என்று அவள் கண்டு எப்படியாக அவள் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லுகிறாள். அங்கே தேவனுடைய மனுஷனிடத்திலே போகும்படியாக இந்த இப்படியான இந்த எஜமானனுக்கு இப்படியான வருத்தம் இருக்கு, இதற்கு அந்த தேவனுடைய மனுஷனிடத்திலே அங்கே போனால் சுகம் கிடைக்கும், அவரிடத்திலே போனால் நல்ல ஆலோசனை சொல்லுவார் என்று சொல்லி அந்த சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்த அந்த சிறுமி, அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல செய்தியை சொன்ன. இதான் கர்த்தருக்கு எந்த சூழ்நிலை என்னை இப்படி சிறைப்பிடித்து கொண்டு வந்து என்னை வேலை செய்ய வைத்திருக்கிறார்கள், என் குடும்பத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு ஏதாவது நடக்கட்டும் என்று அவள் அப்படி எரிந்து விடவில்லை. அந்த இடத்திலே ஒரு நல்ல செய்தியை தேவனை குறித்து தேவனுடைய மனுஷனிடத்திலே போகும்படியாய் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதுதான் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறது. அவை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு எதிராகத்தான் பல காரியங்கள் வந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கென்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் மகிமைப்படுவார். அந்த எபிரேய வாலிபர்களும் எப்படியாய் இறுதி வரைக்கும் கர்த்தர்தான் தெய்வம் என்று சொல்லி அக்கினி சூளையிலே போடப்பட்ட பொழுதிலும் அவர்கள் கர்த்தரை மறுதளிக்கவில்லை. ஆனால் அக்கினி சூளை ஒன்றும் செய்யவில்லை. இறுதியாக அங்கே அந்த ராஜாவே, அக்கினியிலே போட சொன்ன ராஜாவே சொல்லுகிறான், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுடைய தேவர்கள் தான் தேவன் என்று சொல்லி. ஆமென். இதுதான் தேவனை பிரதிபலித்து வாழ்கிற வாழ்க்கையே, தேவனுடைய திட்டங்களின் பிரகாரம் நாங்கள் செயற்பட்டு வாழ்கிற வாழ்க்கையே கனி கொடுக்கிற வாழ்க்கை. தேவனுக்கென்று ஒரு தாக்கத்தை எந்த சூழ்நிலையிலும் தேவன் இப்படித்தான் சொல்லுகிறார் என்று வாழ்கிற வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கென்று நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவருடைய திட்டங்களை உள்ளெடுத்து அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்து நாங்கள் அவரிலும் அவர் வார்த்தை எங்களிலும் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அவருக்கென்று நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆமேன். அவர் எங்களை கனி கொடுக்கும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவனுக்கென்று இந்த பூமியிலே நல்ல மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆமேன். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் ஆரம்பத்திலே எங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும். நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், பாவத்தை விட்டு பலவிதமான கூடாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அதற்கும் நான் முதல் செய்த பாவத்துக்கும் அதற்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறேன் அல்லது அதை எவ்வளவு வெறுக்கிறேன் என்று சொல்லி அந்த கனியை கொடுக்க. சகைவை போல நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வேண்டினதுண்டானால் எப்படி நான் கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு நான் எப்படி கொடுக்கிறேன் என்று நான் சொல்லுவேன். இப்படி ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி.
அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது போர் சேவகர்கள் உங்களுக்கு உரிய சம்பளம் போதுமென்று இருக்க வேண்டும், 2 அங்கிய உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும், ஆகாரத்தையும் அப்படி கொடுக்க வேண்டும். இப்படியான ஒரு மனம் திரும்பி இருக்கிறோம் என்றால் நமக்கு நாம் என்று சொல்லி எங்களுக்கு என்று சொல்லி இருந்து விடாதபடி நாங்கள் பிறரையும் நேசிக்கத்தக்கதாக அன்புக்குரியவர்களே, நாங்கள் அப்படியான நேசம் உள்ளவர்களாக தேவன் எப்படியாக அவர் நம்மை நேசித்தது போல நாங்களும் மற்றவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஆமீன். இது நேசிக்கின்றால் அவர்களுக்கு ஏதாவது உதவிகள், நற்கிரியைகள் ஆகிய அந்த கனிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவான் என்று சொல்லப்படும். அப்படி நாங்கள் நோக்கி தேவனுடைய பிள்ளைகளை உதவிகளை செய்து நாங்கள் தேவனுக்கு கனி கொடுக்கிற, தேவனை பிரதிபலிக்கிற, தேவன் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.